ஹாய் ஹலோ வெல்கம் டு சுகன்யாஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கணும். 1/4 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாவை இதில் கொட்டி காய வச்சுக்கலாம். இது மாதிரி அகலமான தட்டில் காய வைக்கிறதுனால நல்லா காயும், சீக்கிரமாகவும் காயும். இன்னொரு தட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தனியாவை அதில் காய வச்சுக்கலாம். நான் இப்போது 3/4 கிலோ தனியாக எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மிளகாய்க்கு 3/4 கிலோ தனியாக எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈக்குவலாக போடுவாங்க. பட் நான் 1:3ன்ற பங்கில் போட்டிருக்கேன். இதனால் நமக்கு வயிறு புண்ணாகாமல் இருக்கும். குழம்பு மஞ்சள் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த தனியாலே சேர்த்து காய வச்சிடலாம். நல்லா அப்படி பரப்பி விடுங்க. எங்கள் வீட்டில் புறா தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு கூண்டு செஞ்சு வச்சுருக்கோம். அதை எடுத்து நான் இதை கவர் பண்ணிடுறேன். அப்போ தான் அந்த புறா இதை கொத்தாமல் இருக்கும். ஒரு 3 மணி நேரம் காயட்டும். காலையில் காய வச்சோன்னா மதியம் எடுத்துடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுக்கும் போது நமக்கு வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீயை மிதமாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா பொருளையும் கருகாமல் வறுக்கணும். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன். நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தெடுக்கலாம். பாருங்கள், செவந்துருச்சு. இதை நம்ம இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து மிளகு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அதே 6 டேபிள் ஸ்பூன் தான். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுபடணும். இப்போ லைட்டாக புகை வருது பாருங்கள், அதான் அதுக்கான பக்குவம். இன்னொரு தட்டில் நம்ம இதை மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து சீரகம் 25 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன். இது 1-2 நிமிஷத்துலேயே பொரிஞ்சிடும். இது பொரியிற சவுண்ட் கேட்க உங்களுக்கு வறுக்கும் போதே. அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிக்கலாம். அடுத்து அரிசி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகமும் அரிசியும் ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன் நான். என்னோடய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பக்குவம் இது. அதே முறையில் தான் நான் செய்கிறேன். இதுவும் நல்லா கொஞ்சம் லைட்டாக பொரியிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். ரொம்ப செவக்கக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சாலே போதும். இதையும் இன்னொரு தட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து வெந்தயம் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டிங்கன்னா இது ரொம்ப கசப்பாயிடும். அதனால் திட்டமாக நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். இது நைட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்தெடுங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. நல்லா செவந்து வெடிக்கும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து 10 கீத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா உலர்த்திக்குங்க. நல்லா இது கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அதை கடாயில் மாற்றிக்கலாம். நல்லா இதையும் ஒரு ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இதை நம்ம இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். எல்லாமே வறுத்தெடுத்தாச்சு. கருவேப்பிலை எடுத்து பாருங்கள், தொட்டாலே நொறுங்கும். இந்த மாதிரி அழகாக நம்ம எல்லாத்தையும் கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது ஆற விடணும். நம்ம 1/2 அன் ஹவர் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மாடியில் காய வச்சுருக்க மிளகா தனியாக எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கூண்டை திறந்துட்டு பார்க்கலாம். ஒரு மிளகா எடுத்து உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு உடையுதுன்னு. இன்னொரு மிளகாவையும் எடுத்து உடச்சி காட்டுறேன். இந்த மாதிரி உடையணும். அப்போ தான் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தனியாவை எடுத்து பார்க்கலாம். அதையும் எடுத்து பாருங்கள், கையில் நல்லா உடையுது பாருங்கள். இப்படி நசுக்குனாலே நல்லா உடையும். அதுதான் இதுக்கான பதம். இதுவும் நல்லா காஞ்சிருக்கு. இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ முதல்ல நான் மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம தனியாவையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். தனியாவும் குழம்பு மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம
வறுத்து வச்சுருக்க சாமான்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆறிடுச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வரலாம். அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நம்ம மிளகாய்த்தூள் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. ஒரு பேப்பரை போட்டு இந்த மிளகாய்த்தூளை அதில் கொட்டி ஆற வைக்கலாம். எனக்கு மிஷின் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் வீட்டில் கொண்டு வந்து ஆற வைக்கிறேன். உங்களுக்கு தூரமாக இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயே ஆற வச்சுருங்க. இல்லாட்டி மிளகாய்த்தூள் கருகிடும். ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப கருகாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் மிச்சம் இருக்கிற இந்த மிளகாய்த்தூளையும் வந்து இதில் வழித்து போட்டுடுறேன். எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற விடணும். நம்ம கடையில் வந்து அவ்வளோ நேரம் ஆற வைக்க முடியாது. இது வீடுன்றதுனால நம்ம 1/2 hour ஆற வைக்கலாம். தொட்டால் சூடே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் நம்ம கலரி விடலாம். இந்த மாதிரி கலரி விடும்போது ஈவனாக உங்களுக்கு ஆறும். 1/2 hour ஆறுனதுக்கப்புறம் 4 பிரிஞ்சல் எடுத்திருக்கேன். இந்த பிரிஞ்சல் எதுக்கு போடுறோன்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும். முதல்ல நம்ம 2 பிரிஞ்சலை போட்டுக்கிறோம். அதில் தூணாப்பில் இந்த மிளகாத்தூளை போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆகாமல் லூஸாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கொட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பரில் இருக்கிறத மொத்தத்தையும் நம்ம கொட்டியாச்சு. மீதி இருக்கிற 2 பிரிஞ்சல் இதில் போட்டுடுங்க. இது 3 மாதம் ஆனாலும் நமக்கு கெடாமல் இருக்கும், வண்டு பிடிக்காமல் இருக்கும். மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.